ஓம் சாந்தி 21/3/2019 சக்கார முரளி என்று சத்குருவார். இனிமையான குழந்தைகளே, உயிர்தானம் கொடுக்கக்கூடிய பாபாவினுடைய ஞானத்தின் மூலம் உயிர்தானம் கிடைத்து விடுகின்றது. உயிர்தானம் கொடுக்கும் அத்தகைய பாபாவை மிகவும் அன்போடு நினைவு செய்யுங்கள். கேள்வி: எந்த ஆதாரத்தில் 21 பிறவிகளுக்கும் உங்களுடைய அனைத்து கஜானாக்களும் நிறைந்திருக்கும்? பதில்: சங்கம் யுகத்தில் குழந்தைகளாகி உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஞானம்தான் வருமானத்திற்கான ஆதாரமாகும். இந்த படிப்பின் ஆதாரத்தில் அனைத்து கஜானாக்களும் நிறைந்து விடுகின்றன. இந்த படிப்பினால் 21 பிறவிகளுக்கு மகிழ்ச்சி கிடைத்து விடுகின்றது. எந்த ஒரு பொருளையும் அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்காது. பாபா ஞான தானம் கொடுத்து ஆத்மாவை எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு மாற்றி விடுகிறார். ஓம் சாந்தி. மனிதர்களோ அனைத்தையும் மறந்துவிட்டார்கள். யார் கற்பித்தாரோ அவருக்கு பதிலாக முதல் நம்பரில் படிக்கிறவருடைய பெயரை போட்டுவிட்டார்கள். அவர் யாரு? முதல் நம்பரில் வரக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணர். நீங்கள் படித்து படித்து இத்தகைய விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டும். உங்களை தவிர வேறு யாரும் இவ்விஷயங்களை உறுதிப்படுத்த முடியாது. கீதையினுடைய பகவான் யார் என்பதை உங்களை தவிர வேறு யாராலும் மக்களுக்கு உறுதிப்படுத்த முடியாது. பாபா சொல்கிறார், இது மனித சிருஷ்டியினுடைய விருட்சமாகும். ஆனால் கல்ப விருட்சம் என்ற சொல்லின் மூலம் மனிதர்களின் புத்தியில் மரம் வருவதில்லை. உங்களுக்கு விருட்சத்தின் ரூபத்தில் புரிய வைக்கப்பட்டுள்ளது. விருட்சம் அப்படிங்கிறப்ப ஒரு விதை, இலைகள், தண்டு பாகம், கிளைகள், மிகப்பெரிய ஒரு மரம். இதனுடைய ஒரு ஆழமான ஒரு ரகசியத்தை நீங்கள் தான் புரிஞ்சிட்ருக்கிறீங்க. தேவதைகள் எவ்வளவு பெரும் செல்வந்தராக இருந்தார்கள், எவ்வளவு பெரும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள். இப்போது எல்லாமே செயற்கையான பொருட்களாக ஆகிவிட்டன. எதற்கு விலை எதுவுமோ இல்லாமல் இருந்ததோ அது இப்பொழுது விலை கொடுத்து வாங்கும் பொருளாக ஆகிவிட்டது. அங்கே தானியத்திற்கு விலை என்ற விஷயமே இல்லை. அங்கே தானியங்களுக்கு விலை கொடுத்து வாங்கவே மாட்டோம். அனைவருக்கும் அவரவரது சொத்து இருக்கும். இல்லாத பொருள் என்று எதுவுமே இருக்காது. ஆனால் அதற்காக ஆசைப்பட வேண்டியிருக்காது. பாபா சொல்கிறார், நான் ஞானத்தின் மூலம் உங்களுடைய கஜானாவை நிரப்பி தருகின்றேன். உங்களுடைய எல்லா விதமான உங்களுக்கு தேவையான பொக்கிஷங்களை ஞானத்தின் மூலமாக நிரப்புகின்றேன். இதை புரிந்து கொள்வதில் நேரம் பிடிக்கின்றது. விரைவாக யாரும் புரிந்து கொள்வதில்லை. கோடியில் ஒரு சிலர்தான் வெளிப்படுகின்றனர். அரை கல்பமாக மனிதர்கள் அனைவரும் ஒருவாறு மற்றவரை கீழே விழ வைத்து கொண்டே இருக்கின்றனர். உயர்த்துபவர் ஒரே ஒரு சிவபாபா ஆவார். பாபா சொல்கிறார், ஞானம் ஆத்மாவில் உள்ளது. நல்லது அல்லது கெட்ட சமஸ்காரம் ஆத்மாவில் தான் உள்ளது. சரீரமோ மண் தான், மண்ணிலிருந்து கிடைத்திருக்கக்கூடியது. ஆத்மா நிர்லேப், அதாவது ஆத்மாவில் பாவக்கர்மம் புண்ணிய கர்மம் எதுவுமே ஒட்டாது என்று மனிதர்கள் கூறுகின்றனர். ஆனால் பாபா என்ன சொல்றாரு, ஆத்மாவில் தான் நல்லது கெட்டது எதுவுமே ஒட்டும். 100% சத்துவபிரதான் யார், 100% தமோ பிரதானமாக ஆவது யார்? அதாவது ஆத்மாதான் 100க்கு 100 முழு தூய்மையான நிலை அடைகிறது ஆத்மாதான். அசுத்தத்தை அடைவது ஆத்மாதான். பாபா சொல்கிறார், பாபா சொல்லிக் கொடுத்த ஞானத்தை சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். நினைவில்லை என்றால் குறைந்த பதவி பெறுவீர்கள். பாபாவை நினைவு செய்து செய்து சரீர உணர்வு நீங்கி போய்விடும். சந்நியாசிகளும் இந்த நிலையை அபியாசம் செய்து செய்து சரீரத்தை விட்டுவிடுகின்றனர். ஆனால் அவர்களது வழி தனிப்பட்டதாகும். அவர்கள் பிறகு பிறவி எடுக்க வேண்டியதாக உள்ளது. சொர்க்கத்தில் துக்கம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இருக்காது. பசுக்களும் கூட மிகவும் அழகாக இருக்கும். கிருஷ்ணருடன் கூடவே
பசுக்களை எவ்வளவு அழகானவைகளாக காட்டுகின்றனர். அழகழகான பசுக்களை கிருஷ்ணர் கூட காட்டுகின்றனர். பெரிய பெரிய மனிதர்களின் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அழகு பொருட்கள், ஃபர்னிச்சரும் கூட மிகவும் அழகாக உள்ளன. பசுக்கள் நல்ல பாலை கொடுக்கின்றன. அதனால்தான் பாலாறுகள் ஓடுகின்றன. இப்படியெல்லாம் சொல்கிறார்கள். இப்போது அத்தகைய பாலாறு இங்கு இல்லை. இப்போது நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். பாலாறுங்கிறது என்னாங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த கிருஷ்ணர் கூட அழகான பசுக்களை காட்டியிருக்காங்க. அதனுடைய ரகசியமும் கூட உங்களுக்கு இப்போ தெரியுது. இந்த உலகத்தை துச்சமாக நீங்கள் இப்போது உணர்கிறீர்கள். இதனுடைய குப்பைகள் முழுவதும் ஸ்வாகா ஆகிவிடும், பஸ்மமாகிவிடும். பிறகு குப்பை முழுவதும் நீங்கி அனைத்தும் தூய்மையாகிவிடும். நாம் நமது ராஜ்யத்திற்கு செல்கிறோம். அதன் பெயர் சொர்க்கம். பாருங்கள், கேட்கும் பொழுதே குஷி ஏற்படுகின்றது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவதாக, இந்த சீர்கெட்ட பழைய உலகத்தை செம்மைப்படுத்துவதற்காக தன்னைத்தான் சீர்திருத்தி கொள்ள வேண்டும். தனது புத்தியை பாபாவின் நினைவில் தூய்மைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, தங்களுக்குள் ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும். வாத விவாதம் கூடாது. ஞானத்தை தானம் செய்து அனைவருடைய கஜானாக்களும் நிரம்ப செய்ய வேண்டும். ஞானத்தை தானம் செய்து அநேக ஆத்மாக்களுடைய பொக்கிஷம் கஜானாக்களை நிரம்ப செய்ய வேண்டும். வரதானம். அன்பிற்கு மாறாக தன்னை மாற்றி தந்தைக்கு நிகராக கூடிய நிறைந்தவர் மற்றும் முழுமை பெற்றவராகுக. அன்பிற்கு பதிலாக பாபா நமக்கு காட்டக்கூடிய அன்பிற்கு ரிட்டர்ன் நம்ம என்ன கொடுக்கணும்னாக்கா, தன்னை மாற்றிக்கிட்டு தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய அனைத்து விஷயத்திலையும் நிறைந்தவர், முழுமையான நிலையை அடைந்தவராகுங்கள். விளக்கம். அன்பின் அடையாளமே அன்பிற்குரியவனுடைய குறைகளை பார்க்காமல் இருப்பதாகும். அன்பிற்குரியவருடைய தவறை தனது தவறாக நினைத்து கொள்வார். எப்பொழுதும் பாபா குழந்தைகளின் எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அது தனது விஷயமாக கருதுகிறார். யார் மீது அன்பு இருக்குமோ அவங்ககிட்ட ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னாக்கா அந்த குறை கண்ணுக்கு தெரியாது. அதை தன்னுடைய குறையாக ஏற்றுக்கிட்டு நடப்பார்கள். அதே போல் பாபா கூட என்ன செய்வாருனாக்கா, குழந்தைகளுடைய எத்தகைய விஷயத்தை கேட்டாலும் அதை தனது விஷயமாக கருதுகிறார். பாபா குழந்தைகளே தனக்கு சமமாக நிறைந்தவராகவும் முழுமை பெற்றவராகவும் காண விரும்புகிறார். சம்பன்னமாக சம்பூர்ணமாக என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் வரணும். ஒரு குணா கலை சக்தியில் கிடையாது, எல்லாத்திலையும் நிரம்பிய நிலையை அடையணும். அதுதான் பாபா எதிர்பார்க்குறாரு. இந்த அன்பிற்கு மாறாக தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள். பாபா காட்டக்கூடிய இந்த அன்பிற்கு நம்ம ரிட்டன் என்ன பண்ணணும்னாக்கா, தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். பக்தர்களோ தலையையும் வெட்டி முன் வைக்க தயாராக இருக்கின்றனர். நீங்கள் உடலின் தலையை வெட்ட வேண்டாம், ஆனால் ராவணனுடைய தலையை வெட்டி வையுங்கள். ஸ்லோகன். தனது ஆன்மீக வைப்ரேஷன் மூலமாக சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய சேவை செய்வதுதான் அனைத்தும் விட உயர்ந்த சேவையாகும். தன்னுடைய ஆன்மீக வைப்ரேஷன் மூலமாக சக்திசாலியான ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய சேவைதான் அனைத்தையும் விட உயர்ந்த சேவையாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.